கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. சத்திரம் ஏந்தி தனியொரு மாணியாய் உத்தரவேதியில் நின்ற ஒருவனை கத்திரியரு காண காணிமுற்றுங்கொண்ட பத்திராகாரன் புறம்புல்குவான் பாரளந்தான் என் புறம்புல்குவான். சத்திரம்னா கொடை. வாமனாவதாரத்திலே வந்தத மறுபடியும் சொல்றார். அங்க வாமனன் என்னை புறம்புல்குவான் என்று சொன்னதும் அந்த திருமேனியை அழக வர்ணிக்கலையே என்பதற்காக தனிப்பாசுரம். வாமனன் என்று மட்டும்தானே சொன்னார். வாமனாவதாரத்திலே சத்திரம் ஏந்தி சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேச பிப்ரத் கயமேதவாட்டம்னு ஸ்ரீ பாகவதம். சத்திரம்னு பேரு அந்த கொடைக்கு. அதுதான் சத்திரம்னு தமிழ்ல சொல்றது. அதை ஏந்தி கொண்டு தனி ஒரு மாணியாய், தனக்கு நிகர் இல்லாத, எதுவா இருந்தாலும் தனக்கு நிகர் இல்லையே, குள்ளத்திலையும் தனக்கு நிகர் இல்லையா. ஏனால் ஓர் குரலாய் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஓர் குரலாய் இருநிலம் மூவடி வேண்டி என்று சொல்லுகிறார். குரல்னா குரல், அதுக்கும் ஈடு உன்னூத்தர் கிடையாது. பாக்கி எவ்வளவு சித்திர குள்ளன் உலகத்துல இருக்கிறானோ அவ்வளவு சித்திர குள்ளனையும் பார்த்தா, நம்ம வாமனமூர்த்திய பார்த்துட்டா பரவாயில்லையா அவளா நெட்டையா இருக்கானேன்னு தோணுமா. அவன் எவ்வளவு உயரமா இருக்கான் அந்த பையன்லாம் அப்படின்னு தோணும். இதற்கு மேல் ஒரு குள்ளமா ஒத்தர ஆக முடியாது என்று சொல்ல முடியாத அதுலயும் ஒருவன் தான் ச ஏகா. எல்லாத்திலையும் அதுலயும் ஒத்தம் தான். அவனை போல இன்னொரு குள்ளன் ஆக மாட்டான் என்று சொல்லும்படியான சத்திரம் ஏந்தி தனி ஒரு மாணியாய். மாணினா குள்ளன், தனியான குள்ளன், ஒரு குள்ளன், அதாவது தனக்கு நிகர் இல்லாத குள்ளனாய் உத்தரவேதியில் நின்ற ஒருவனை. உத்தரவேதி யாகசாலை. யாகசாலையில நின்ற ஒருவனை கத்திரியர், அங்க இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்கள். க்ஷத்திரியர்கள்னா அரசர்கள். அங்க உள்ள பலி சக்கரவர்த்திக்கு சொந்தமான அரசர்கள் எல்லாரும் காண. ஏன்னா எல்லாரும் என்ன மூடனா ஏமாந்துட்டானா, எல்லாரும் சும்மா உட்காந்துருக்கானே நாள் காணத்தான் முடியும். எதுல வந்துட்டா புத்தி மயங்கிடும். காண்டுண்டே இருக்கிறார்கள். காணும் பொழுதே இது எல்லாத்தையும் தானம் வாங்கிக்க. காணி முற்றும் கொண்ட அவனுக்கு, இவனுக்கு மூவடி மண்ணும் கேட்டானே, அவனுக்கு ஒரு மூவடி கொடுக்க கூடாது. ஒரு சின்ன குடிசையாவது போட்டுப்பான். முற்றும் கொண்ட, அவனால இங்கேயே இருக்கிறதுக்கு வழி இல்லை. தானம் கொடுத்த பிறகு அப்புறம் இருக்கக்கூடாது. சொர்க்கத்திலையும் இருக்கக்கூடாது, பூமியிலையும் இருக்கக்கூடாது, பாதாளத்துக்கு போ என்று அனுப்பும்படி காணி முற்றும் கொண்ட பத்திராகாரன். பத்திராகாரனா பத்ரம். பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களமூர்த்தின்னு அர்த்தம். பத்ராகாரன் புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான். உலகமெல்லாம் அளந்த என் கண்ணன் என்னை புறம்புல். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.